வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவினுடைய ஏ டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அர்ஜுன் சம்பத். தேனி மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் ஆக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் பத்திரிகையாளர்களிடம் என்ன சொல்லுகிறார்னா, தமிழகத்தில் உள்ள திராவிட கழக கம்யூனிஸ்டுகள், கிறிஸ்துவ மிஷினரிகள் அனைத்தும் சேர்ந்து எப்படியாவது ஒரு கிறிஸ்துவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழக கட்சியை கொண்டு வந்துள்ளார்கள். விஜய் பாஜக கட்சியை குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அவர் கிறிஸ்துவ நிறுவனங்களின் கைப்பாவையாகத்தான் செயல்படுகிறார். அதாவது திமுகவினர் மத்திய அரசு குறித்தும் பிரதமர் குறித்தும் அவதூறான பேச்சுக்களை பேசி வருகிறார்கள். அதே மாதிரி தான் திமுகவின் வேலையை மற்றொரு தளத்தில் இருந்து கொண்டு விஜய் செய்து வருகிறார். எனவே திமுகவினுடைய ஏ டீம் தான் விஜய். இவரை போன்றே கடந்த கால தேர்தலுக்கு நடிகர் கமலஹாசன் தயார் செய்யப்பட்டார். தற்பொழுது ராஜ்யசபா சீட்டுக்காக கமலஹாசன் எப்படி திமுகவில் ஐக்கியமானாரோ அதே போல ஜோசப் விஜயும் கூடிய விரைவில் திமுகவிடம் சரணாகதி அடைவார். வரும் தேர்தலில் அவருக்கு 2 அல்லது 3% ஓட்டுகள் கிடைக்குமா என்பதை யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எந்த சாதகமான பாதகமான பாதிப்பையும் விஜயால் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு தாவேகா ரசிகர்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். விரைவில் அர்ஜுன் சம்பத்திற்கு என்ன மாதிரியான பதில தாவேகாவினர் தரப்போறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.